இவை இல்லாமல் மெய்யிலே நீங்கள் பார்க்க முடியாது என்று இரண்டு கருத்துக்களை முன்வைத்தான். ஒன்று இடம், இன்னொன்று காலம். டைம் அண்ட் ஸ்பேஸ் என்பதற்கு இமானுவேல் காண்ட் அவ்வளவு சிறப்பிடம் கொடுத்த காரணத்தினாலே அவர் தனித்த ஒரு மெய்ப்பொருள் அறிஞனாக காணப்படுகின்றான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் இதைத்தான் சொன்னது. இதைத்தான் முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரு என்று இதைத்தான் தொல்காப்பியம் சொல்லி. முதல் எது, அடிப்படை எது, முதன்மையாக எண்ணி பார்க்க வேண்டியது என்றால் நிலமும் பொழுதும். முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டு என்று சொன்னானே, இதை இமானுவேல் காண்ட் விரிவாக்கினான், மற்ற மெய்ப்பொருள் சிந்தனைகளோடு இணைத்து காட்டினான், அருமையான கட்டமைப்பை உருவாக்கினான், அழியா புகழ் பெற்றான். அருமை தமிழர்கள் நாம் விட்டுவிட்டோம். அதனுடைய விளைவு இந்த நிலைக்கு வந்திருக்கும். இன்றைக்கு செம்மொழி மாநாடு ஒன்று நடத்தி தமிழிடம் இருந்தது இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய நேரத்தில் கை வைக்கலாமா? நானே உரிதாக முடித்துக் கொள்ளும். நீங்க உங்க நேரத்துக்கு மேலே பேசுறீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். ஆனா என்னுடைய நேரத்துக்கு மேல ஒரு வினாடி இருக்க நான் விரும்புகிறவன் இல்லை. ஒரு நிமிடம் தாமதமானால் அங்க இருக்கிற அத்தனை பேருடைய நேரத்தில் திருடுகின்றவனாக கருதுகிறவனா. அதனால் ஐயாவுக்கு சொல்லிக்கொண்டு சொல்கிறேன், அறிவை கருவி என்று சொன்ன அறிவு அற்றம் காக்கும் கருவி, யூட்டிலிட்டேரியன் தியரி என்று மேலை நாட்டிலே ஜான் டியூ சொன்னான். அவன் சொன்ன போதுதான் அறிவை கருவியாக பயன்படுத்தி அதனுடைய புதிய தத்துவ வடிவத்தை கொடுக்க முடியும் என்று மேலை நாட்டு தத்துவம் புரிந்து கொண்டது. இங்க இருக்கிற சைவ சித்தாந்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அறிவை கருவி என்று சிந்தித்து பார்க்காத நிலையிலே இருக்கிறவர்கள். அறிவு இறைவனுடைய தன்மை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பண்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வள்ளுவன் சொன்னான், அறிவு அற்றம் காக்கும் கருவி என்ற கருத்தை அப்படியே போட்டான். இதை அப்படியே யூட்டிலிட்டேரியன் தியரி என்று சொன்ன ஜான் டியூனுடைய கருத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த தமிழ் மண் எவ்வளவு கொடை கொடுத்திருக்கிறது என்பது தெரியும். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு டாக்டர் நாராயணன் கண்ணன் அவர்கள் இந்த அரங்கு, இந்த உருத்திரங்கண்ணனார் அரங்கத்தில் நடக்க இருக்கின்ற இந்த அரங்கத்தின் பொருண்மை ஆவணத்தமிழ் தொடர்பானது. ஆவணத்தமிழ் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆக அதன் தொடர்பாக 4 பேச்சாளர்கள் இன்று பேசவிருக்கின்றார்கள். 4 பேரும் 4 நாடுகளிலிருந்து, வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள். முதலில் வந்திருப்பவர் டாக்டர் நாராயணன் கண்ணன், கொரியாவில் ஒரு விஞ்ஞானியாக பணிபுரிபவர். இவர் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர். இன்று தமிழ் ஹெரிடேஜ் பிரிசர்வேஷன் இன் டிஜிட்டல் மீடியா என்ற தலைப்பில் தனது கட்டுரையை வாசிக்கவிருக்கின்றார். அவையோருக்கு வணக்கம். என் பெயர் நாராயணன் கண்ணன். எண்ணிய பாதுகாப்பில் தமிழ் முதுசம். இந்த தமிழ் சொல்லே சில பேருக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கலாம். எண்ணிய பாதுகாப்பு என்பது ஆங்கிலத்தில் டிஜிட்டைசேஷன் என்று சொல்வார்கள். பாதுகாப்பு நமக்கு தெரியும். தமிழ் முதுசம் என்ற வார்த்தை கூட பல சமயங்களில் பலருக்கு தெரிவதில்லை. முதுசம் என்றால் முதிய சொம், பழைய சொத்து, பிதுராஜ்ய சொத்து என்று சொல்வார்கள். இதை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் தமிழ் ஹெரிடேஜ் பிரிசர்வேஷன் இன் டிஜிட்டல் மீடியா. இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையானது 2001 ஆகஸ்ட் 29 கோலாலம்பூரில் நடந்த ஒரு தமிழ் இணைய மாநாட்டில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் தமிழ் மரபு எச்சங்கள் எங்கெல்லாம் தமிழகத்தில் இருந்தாலும், தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடத்திலெல்லாம் எங்கெல்லாம் தமிழ் மரபின் எச்சங்கள் இருக்கின்றனோ அவைகளை எல்லாம் மின்பதிப்பாக்கி இலக்க வடிவில், டிஜிட்டல் இலக்க வடிவில் கொண்டு வந்து மின்வெளியில் நிரந்தரமாக்குவது. வாழிய செந்தமிழ், வாழ்கின்ற தமிழர். அந்த பாட்டுக்குள்ள பாடிக்கொண்டே வரும்பொழுது பாரதி சொல்வார், வாழ்க நிரந்தரம் என்று சொல்வார். வாழ்க நிரந்தரம் என்ற அந்த வரிகளை முக்கியப்படுத்தி இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இதன் இடது கோடியில் இருக்கக்கூடிய, சரியாக தெரியவில்லை திரையில், இது ஒரு மிக அற்புதமான ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டை நான் அங்கோர்வாட் என்று சொல்லக்கூடிய கம்போடியாவில் ஒரு இடத்தில் நான் எடுத்தேனதில் அந்த எழுத்துக்களை பார்த்தால் இது சரியாக தெரியவில்லை.
தமிழ் வாசிக்கக்கூடிய அளவில் இருக்கும். பல்லவ என்ற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். தமிழின் தாக்கம் 9, 19ஆம் நூற்றாண்டுகளில் கிழக்காசிய நாடுகளில் இருப்பதற்கான ஒரு ஆவணமாக அதை நாம் கொள்ளலாம். அது தவிர தமிழகத்தில் உள்ள இசை, பிற பாரம்பரியங்கள், இதில் உள்ள இந்த சிலையை பாருங்கள். இந்த சிலை நாக வடிவ சிலை. சாதாரணமாக வெறும் சிலை என்று நினைப்போம். அந்த சிலையின் பின்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிராமி எழுத்துக்களில் பல்வகையான செய்திகள் இருக்கின்றன. எனவே அது மட்டுமல்ல, புத்தகங்கள், பழைய புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள், இங்கு நீங்கள் காண்கின்ற அந்த மட்பாண்டங்கள். நாம் எதையெல்லாம் காண்கின்றோமோ அதையெல்லாம் விண்வெளியில் நம்மால் காட்சிப்படுத்த முடியும், இலக்கப்படுத்தி நாம் அங்கு கொண்டு வர முடியும் என்பதை காட்டுவதற்காக இந்த ஸ்லைடை நான் பயன்படுத்தினேன். ஏன் நாம் விண்வெளியில் கொண்டு வர வேண்டும்? விண்வெளி என்பது காலம் வெளி கடந்த ஒரு துரித தொடர்பு உள்ள ஒரு ஊடகம். இந்த நேரத்தில் நாம் வெளியிடும் பொழுது அதே நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கும் இருந்து அதை காண முடியும். அடுத்ததாக, மூல ஆவணம் என்பது அழியாமல் நாம் அதை அப்படியே நகல் எடுக்க முடியும். நாம் நகல் எடுத்தது மட்டுமல்ல, நாம் எதையெல்லாம் நகல் எடுக்கின்றோமோ அதையெல்லாம் மூலம் போலவே பாவிக்க முடியும். அந்த மூலத்தை வைத்துக் கொண்டு ஒரே சமயத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கானோர் அந்த மூலத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். நகல் என்பதே அழிந்து விடுகின்ற ஒரு நிலை, மூலத்தை மூலமாகவே வாசிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த எண்ணக முறையில் கொண்டு வர முடியும். அடுத்து, பெரும்பாலான தமிழ் மரபு முதுசம் சொத்துக்கள் பார்த்தீர்களானால் ஒன்று நீரினால் அழிபட்டிருக்கும், அல்லது நெருப்பினால் அறிபட்டிருக்கும், பூச்சி அரிக்கும். அது தவிர அரசியல் காரணங்களுக்காக நமது பல்வேறு வகையான பாரம்பரிய சொத்துக்கள் அழிபட்டு வருகின்றன. அவைகளையெல்லாம் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் அதை முதலில் மின்வெளியில் கொண்டு வந்தால் தான் முடியும். உதாரணமாக, மிக பழமையான கல்வெட்டுக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற மேம்பாட்டு வேலையில் புதிய சாலைகள் போட வேண்டும் என்று இடையில் இருக்கின்ற மலையை உடைக்கும் பொழுது பல்வேறு வகையான முக்கியமான சாசனங்கள் எல்லாம் அழிபட்டு போகின்றன. அவைகளை எல்லாம் நாம் இலக்கப்படுத்தி வைத்துக் கொண்டு விட்டோம் என்றால் அவை அழிபடுவதற்கு முன்னால், அதாவது இது தொழில் முன்னேற்றத்திற்கு தடையல்ல, பல நேரங்களில் டெவலப்மெண்ட் என்ற பெயரில் இவை அழிந்து போகாமல் அவைகளை நாம் பாதுகாத்து விட்டோம் என்றால் முதலில், உதாரணமாக ஓலைச்சுவடிகள் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை பார்த்தீர்கள் என்றால் மிக பரிதாபமான ஒரு நிலைமை. அந்த ஓலைச்சுவடிகளை நாம் அடுத்த 5-10 ஆண்டுகளுக்குள் பாதுகாக்க இல்லையெனில் அவையெல்லாம் முழுமையாக அழிந்துவிடும். எனவே இந்த மின்வெளியின் சிறப்புகளில் பார்த்தீர்கள் என்றால், இது முதலில் தமிழில் வெளிவந்த நூல். இது விவிலியம், கிறிஸ்தவ நூல். அது அந்த நூல் இப்படியான மிக பழமையான நூல்களை, இது 18ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த நூல். அது இதை நாம் பதிப்பிக்கலாம். அல்லது மிக அழகான ஓவியம், சிற்பி அவர்களின் ஓவியங்கள் அற்புதமாக முன்பு ஆனந்த விகடன் கல்கியில் வரும். அந்த ஓவியங்கள் எல்லாம் அப்படியே இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்றால் இல்லை. அவர் சிற்பியிடம் கேட்டால் கூட அவரிடம் எல்லாம் இருக்கின்றதா என்று தெரியவில்லை. இந்த அற்புதமான ஓவியங்களை எல்லாம் நாம் காட்சிப்படுத்தலாம். Now you can also hear some music. உதாரணமாக இந்த எங்களது பாரம்பரியம் நாற்றசங்கோட்டை, செட்டிநாட்டி ஏரியா, அந்த இதை என் சகோதரி பாடிய பாட்டது இசை வடிவங்களையும் கொண்டு வரும். அதற்காக ஒரு உதாரணமாக இசை வடிவத்தையும் நாம் பாதுகாக்க முடியும். அடுத்து ஆடியோ விஷுவல்ஸ், உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்றது. இதுபோல் பல்வேறு வகையான இடங்களை நாம் சின்ன சின்ன வீடியோ, பெரிய வீடியோ ஹை ரெசல்யூஷன்ல எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. சின்னதாக இப்பொழுது கேம் கார்டு எல்லாம் இருக்கின்றது, அதில் கூட எடுக்கலாம். எடுத்து அதை அப்படியே பாதுகாக்கலாம்.